நான் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மருத்துவர் அபிநயா. ஒரு வேட்பாளரே உங்க முன்னாடி வந்து நான் நின்று பேசுறேமா, இந்த மாதிரி யாராவது பேசுவாங்களா, உங்க முன்னாடி வாக்குறுதி கொடுப்பாங்களான்றத நான் போனதுக்கு அப்புறம் சிந்திச்சு பாருங்க. நான் ஒரு 2 நிமிஷம் உங்க முன்னாடி பேசுறேமா, கொஞ்சம் கவனிங்க. இப்போ நம்மளை கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்காங்க. இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, நாங்க இவ்வளவு காசு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு. ஆனா அந்த 10ஆம் தேதிக்கு மேல திடீர்னு நமக்கு ஒரு உடம்பு சரியில்லை, ரொம்ப உடம்புக்கு முடியல, ஒரு அவசரத்துக்கு போய் அவங்க கிட்ட ஒரு 100 ரூபாய் கேட்டா கொடுப்பாங்களாமா? தேர்தல் வரைக்கும் தான் இந்த கவனிப்பெல்லாம். இதேதான் 5 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்றாங்க, 50 வருஷமா இதேதான் பண்றாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இடைத்தேர்தல் வந்தாலும் சரி, பொது தேர்தல் வந்தாலும் சரி, காசு கொடுத்து மட்டும்தான் வாக்கு வாங்குறாங்க. காசு கொடுத்து வாக்கு வாங்குறாங்களே தவிர அவங்க சொன்னது ஏதாவது செய்யறாங்களா? இதெல்லாம் நான் பண்றேன்னு சொல்றாங்க, சாலை போட்டு தரேன்றாங்க, வீட்டுக்கு வீடு குடிநீர் வசதின்றாங்க, எதையெல்லாம் பேசுறாங்க. ஆனா அதை செய்யறாங்களா? ஒரே ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. நான் என்ன சொல்றேன், இந்த காசு எதுக்கு தெரியுமா கொடுக்குறாங்க? இதெல்லாம் செய்யறேன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஓட்டு வாங்கிட்டு அதிகாரத்துக்கு போனதுக்கு அப்புறம் செய்யாம ஏமாத்துறாங்க பாத்தீங்களா? அதை மறைக்கிறதுக்காகத்தான் இந்த காசு. அதை மறைக்கிறதுக்கு தான் இந்த காசு. நம்ம வாயை மூட வைக்கணும், நம்ம எதிர்த்து கேள்வி கேட்க கூடாது. அடுத்த தடவை தேர்தலுக்கு வாக்கு கேட்டு வரும்போது நீங்க ஏன்பா இந்த விஷயம் செய்யல, நான் உங்ககிட்ட ஒரு நம்பிக்கையா தானப்பா ஓட்டு போட்டேன், நீ ஏன் உன்னோட சாலை வசதியை செஞ்சு தரல, என் தெருக்கு ஏன் சாலை இல்லைன்னு நம்ம வாயை திறந்து கேள்வி கேட்க கூடாது. அப்படின்றதுக்காகத்தான் அந்த காசு. ஒருவேளை நீங்க கேட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அதான் காசு கொடுத்துட்டல, எதுக்கு கேள்வி கேட்கிற, காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்டேன்றாங்க. நம்ம சுயமரியாதை அந்த இடத்துல போயிடுது, நம்மளுடைய தன்மானமும் போயிடுது. கை நீட்டி காசு வாங்குற வேலை, கை நீட்டி வாங்குறது என்னமோ வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்மளை இந்த நிலைமையில வச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணமே இவங்க தான். அதனால காசு வாங்குறதுன்னா வாங்கிக்கோங்கம்மா, தப்பு இல்லை. ஆனா காலகாலமா நம்ம பண்ற தப்பு என்ன, காசு வாங்குறவங்க நல்லவங்கன்னு நினைச்சிட்டு அவங்களுக்கே ஓட்டு போடுறதுதான் தப்பு. நம்மகிட்ட வாக்குறுதி கொடுத்துட்டு அவங்க அதை செய்யலன்னும் போது அவங்க மனசு உறுத்தல, அவங்க வந்து அதுக்காக அதை நினைச்சு கவலைப்படல. அப்புறம் எதுக்கு நீங்க காசு வாங்கிட்டு அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்? இல்லாட்டி நம்ம மனசாட்சி உறுத்தும், இல்லாட்டி அது தெய்வ குத்தமாயிரும் ஏன் நினைக்கிறீங்க? அவங்க சொன்னதை செய்யல, அப்ப ஏன் நீங்க அவங்க காசு வாங்கிட்டு அவங்க சொன்னதை மட்டும் நீங்க செய்றீங்க? ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்கம்மா. நம்ம பார்த்தாச்சு இல்ல, உதயசூரியனும் வந்தாச்சு, மற்ற கட்சிகளும் வந்தாச்சு, பிஜேபி கூட்டணி இப்ப வர்றதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்தாச்சு. ஒரு தடவை ஒரு புதுசா ஒரு கட்சி வந்து நிக்குது. புதுசான கட்சி இல்ல, அங்கீகாரம் நீங்க இன்னும் கொடுக்கலன்றதுக்காக சொல்றேன். 13 வருஷமா போராடிக்கிட்டு இருக்கோம் இந்த நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கூட்டம். எங்க முகத்தெல்லாம் பாருங்கம்மா, எங்கன்னா வெறுப்பா வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி கட்டிக்கிட்டு பல லட்சம் கொள்ளடிச்சு வச்சுக்கிட்டு எங்க பேரம் பேட்டிங்களுக்கு எல்லாம் சொத்து சேர்த்து வச்சுக்கிட்டு மாளிகையில வாழ்ந்துட்டு வர பிள்ளைங்க மாதிரியா தெரியுது? அவங்க எல்லாம் வருவாங்கம்மா, வந்தாங்கன்னா காசு கொடுப்பாங்க, எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த நாள் கூரையை கொட்டாயெல்லாம் பிரிச்சு சேரெல்லாம் மடிச்சு வச்சுட்டு கிளம்பிடுவாங்க. ஆனா நாங்க எப்படி 13 வருஷமா கத்துறோம், வாய்ப்பு கொடுங்கம்மா, ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்கம்மா, ஒரு தமிழர்கள் ஆள்றதுக்கு வாய்ப்பு கொடுங்கம்மா, தமிழ் மக்களை பாசமா நேசிச்சு உங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு தமிழ் பெண்கள் வந்தாதான், தமிழ் மகள் வந்தாதான், தமிழ் மகன் வந்தாதாமா செய்வான்ட்டு நாங்களும் பேசுறோம். நீங்களும் நம்ப மாட்டீங்க. இன்னும் எத்தனை ஆண்டு காலமா நம்ம இப்படி நிக்கிறது சொல்லுங்க? அந்த பிள்ளையோட வாழ்க்கையும் இதே மாதிரிதான் இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? நம்ம எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல, நம்ம பிள்ளையாச்சும் நல்லா வாழணும், நம்ம அடுத்த தலைமுறையாச்சும் நல்லா இருக்கணும் தானே நினைப்போம் எல்லாருமே. அப்படியே அந்த பிள்ளைங்களுக்கு வழிவிட மாட்டோம். சுயநலமா இருந்தது போதுமா, நம்ம காசு வாங்கிட்டு நமக்கு பிடிச்ச சின்னத்துல போட்டது போதும், நம்மளுடைய கணவர்கள் சொல்லி போட்டது போதும், நம்முடைய முன்னோர்கள்லாம் இதுக்கு தான் போட்டாங்க, பரம்பரையா இதுக்கு தான் போட்டோம்னு நினைச்சு போட்டது போதும். நிறுத்திக்கோங்க. ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா, நம்ம அடுத்த தலைமுறையினருக்காக ஒரு வாய்ப்பு கொடுங்க. எதிர்கால தலைமுறை ஒரு நாட்டை ஆடும் போது அவங்க எப்படி இந்த மண்ணை வச்சிருக்காங்கன்றதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சாம்பிள் காட்டுறேன்னு சொல்றேன். நீங்க மட்டும் எனக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. இந்த விக்கிரவாண்டியில ஒரே ஒரு டாஸ்மாக் கூட இல்லாம நான் மூடி காட்டுறேன். இது
பசி என் மக்கள்